ஹாய்ங்க, என்னோடய பேர் தீபாங்க. நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து பேசுகிறேன். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் தைராய்டு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஒரு 1 இயர் பிஃபோராக வந்து நான் தைராய்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக அலோபதியில் சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து எங்களோட ஃப்ரெண்டு வந்து மேம் சுப்ரஜா மேம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து அப்போ அவங்களோட கன்சல்ட்டிங்கில் நான் வந்து அவங்க சொல்கிற மாதிரி முத்ராஸு, பிராணாயாமம், எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் அவங்க டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அந்த இதில் வந்து அவங்க சொல்கிற இது வந்து நான் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணேன். அந்த சர்ஜரி இதில் வந்து மேம் சொன்னாங்க, மேம் எனக்கு ஒரு 3 or 4 months டைம் கொடுங்க மேம், நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக சொன்னாங்க. அவங்க சொல்கிற அந்த வேர்ட்ஸே வந்து நமக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்குது, நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து மேம் சொன்னதில் வந்து நானும் அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஆனால் வந்து மேமோட கைடன்ஸ்லேயே வந்து அப்படியே வந்தேங்க. 3 months ஆச்சு, 4 months ஆச்சு. சரி 5th month போயிட்டு எப்பவும் எடுக்கிற மாதிரி தைராய்டு டெஸ்ட்டு எடுத்தப்போ அவங்க சொன்னாங்க, மேம் உங்களுக்கு வந்து சர்ஜரி இதிலேருந்து அடுத்த இதுக்கு வந்திருக்கிறீங்க, சர்ஜன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க அந்த வேர்ட்ஸ் சொல்லும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சர்ஜரி வேண்டாம், நீங்கள் வந்து மெல்ல மெல்ல டேப்லெட்ஸ்லேயே குறைச்சிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ வந்து நான் டாக்டர்கிட்டையுமே சொன்னேங்க, இது மாதிரி வந்து நான் முத்ராசு பிராணாயாமம் வந்து சுப்ரஜா மேம் கிட்ட வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேங்க மேம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்களுமே வந்து நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குங்க, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் வந்து யாருக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்கோ அவங்க வந்து தாராளமாக மேம் கிட்ட வந்து அவங்களோட ஸ்ட்ரகிளை வந்து அவங்கவுங்க இஷ்யூவை வந்து அவங்க சொல்லுங்கள் மேம் கிட்ட, சொல்லிவிட்டு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா என்னன்றது அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஒப்பீனியன் அவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணவே உங்களுக்கே வந்து ஃபர்தராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். எங்கள் குரூப்பில் வந்து 74 years ஆன்டிஸ், 78 years ஆன்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் வந்து ஏஜ் கம்மி தான் சொல்லிட்டு நாங்களே ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்கிறதுங்க, அந்த தைராய்டு இதில் வந்து ரொம்பவே இது பண்ணிவிட்டு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்து அப்போ இந்த ஆன்ட்டி அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவாக இருந்தது. இவ்வளோ 74 years 78 years ஆன்டிஸே வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து எல்லாமே வந்து மேம் கைடன்ஸில் தாங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. எக்ஸசைஸ், பிராணாயாமம் எல்லாமே. இப்போ வந்து நாங்கள் 1 year வந்து கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் நான் வந்து போதுன்னு சொல்லிட்டு நிறுத்திடலான்னு சொன்னால் கூட எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 1 day ஃபுல்லாக இருந்து செஞ்சுட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து நீ இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்ட்டார். கிளாஸ்க்கே வந்து அட்டென்ட் பண்ணுங்க, நீங்கள் மேம் எப்போ வந்து கிளாஸ் முடியுதுன்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப மோட்டிவாக இருக்குங்க, ரொம்ப கைட் பண்ணுறாங்க. நமக்கு டாக்டர் அவங்கன்னு சொல்கிறத விட நமக்கு நம்ம ஹெல்த்துக்கு நம்மளே டாக்டர்ன்ற மாதிரி நம்மளை கொண்டு வந்துடுறாங்க. அதாவது வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு இது சொல்யூஷன், இதுக்கு இந்த முத்ராஸ் பண்ணுங்க, இது பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்ம உடம்பு கவனிக்கிற மாதிரி அவங்க கொண்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகுதுங்க. ஒரு நாள் வந்து 11:30 டைம் இருக்குங்க. ரொம்ப முடியல, எனக்குமே முடியல. மேம்க்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, மேம் ஏன் டக்குன்னு இந்த டைமுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஆனால் வந்து அன்றைக்கி மேம் அந்த டைம்லையும் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி, மேம் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இது மாதிரி சீரக தண்ணி குடிங்க, வந்து நீங்கள் கொஞ்சம் உடச்சக்கல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி என்னோட இஷ்யூக்கு தகுந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி மேம் சொன்னதும் வந்து நான் செஞ்சேன். பட் இருந்தாலுமே எனக்கே வந்து என்ன இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கேஸ் ரிலீஃபுக்கு வந்து நான் முத்ராஸ் வச்சேங்க. அந்த முத்ராஸ் வைக்கும்போது ஒரு 100 times வந்து ஏப்பமாக வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 an hour நானே ஃப்ரீ ஆகிட்டேங்க. மறுநாள் மேம் மார்னிங்கே கால் பண்ணிட்டு, மேம் எப்படி இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்களா என்னங்க, இல்லைங்க மேம் நான் ஹாஸ்பிட்டல் போகல, நான் முத்ராஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கே ரிலீஃப் ஆச்சுங்க மேம். அந்த ஏப்பம் வந்த உடனே எனக்கே ரிலீஃப் ஆகிடுச்சு. அதனால வந்து நான் அதுக்கப்புறம் 12 o'clock மேலே நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, மேம் இதுதான் மேம் வேணும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இது நீங்கள் எடுத்துருக்கீங்க பாருங்க மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். மேம் எனக்கு அது வந்து தேங்க்ஸ் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால யாருக்கு என்ன இஷ்யூ இருக்கோ மேம் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்குங்க. நான் தைரியமா வந்து மேம் கிட்ட எடுத்ததுனால போல்டா உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. ஓகே, தேங்க்ஸ்ங்க.